சோஷியல் மீடியால ஒரு அக்லியான ஃபேன் சண்டை வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கும் ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கும் இப்போ போயிட்டு இருக்கு. சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து கோலியோட அக்ரெஷனை ட்ரோல் பண்றதா இருக்கட்டும், அண்ட் ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து தோனி வந்து ஒரு ஹேண்ட்ஷேக் கூட கொடுக்காம போறாரு, இவர் என்ன ஒரு பெரிய கேப்டன் அப்படின்ட்டு அவரை ட்ரோல் பண்றதா இருக்கட்டும்ட்டு ரெண்டு கிரிக்கெட்டிங் லெஜெண்ட்ஸை வந்து இவங்களோட ஒரு சின்ன சண்டைக்காக இழுத்து திட்டுறதை வந்து எந்த இடத்துலையுமே நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அண்ட் இதெல்லாம் தாண்டி மேட்ச் முடிச்சுட்டு ஃபேன்ஸ் வெளியே போகும்போது அவங்கள சரௌண்ட் பண்ணி வந்து அவங்கள அபியூசிவா பேசுறது, அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குறது. அண்ட் நிறைய கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் வந்து எங்களுக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு இவங்களோட செலிப்ரேஷன் அப்படின்ட்டு அவங்க கொடுக்குற நிறைய ட்வீட்ஸை வந்து நம்மளாலே வந்து சோஷியல் மீடியால பார்க்க முடியுது. இந்த மாதிரி ஏன் இவ்வளோ பெருசா இவங்க வந்து பிரச்சனை கொண்டு போயிட்டு இருக்காங்க, அண்ட் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஏன் தோனியோ கோலியோ எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லாம சைலன்ஸ் மெயின்டைன் பண்றாங்க அப்படிங்கிற கொஸ்டின் நமக்கே நிறைய இருக்கு. இதெல்லாம் தாண்டி ஆர்சிபி vs ஆர்ஆர் மேட்ச் அப்போ வந்து கோலியோட லைஃப்கே பெரிய ஆபத்து இருந்துச்சு, லைக் அவருக்கு மேல வந்து ஒரு பெரிய டெரரிஸ்ட் அட்டாக் நடக்கிறதா இருந்துச்சு அப்படின்னு வந்து ஒரு நியூஸ் சொல்றாங்க. அதை பத்தியும் தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். அண்ட் எங்க சேனலுக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம எங்க சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானையுமே நீங்க கிளிக் பண்ணிருங்க. அண்ட் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கா கொடுக்குறோம், அங்கேயும் நீங்க எங்களை ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த எல்லா பிரச்சனையுமே ஸ்டார்ட் ஆனது வந்து 18ஆம் தேதி தான். சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச் நடக்குது, அதுல வந்து ஆர்சிபி ஜெயிக்கிறாங்க. ஓகே, இப்போ ஆர்சிபி வந்து விராட் கோலிக்காக ஃபர்ஸ்ட் டைட்டில் வந்து ஜெயிக்கட்டும் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஒரு ஜெனரல் ஃபேன்ஸுக்கு இருந்திருக்கணும். ஆனா ஆர்சிபியோட டீம் அஸ் வெல் அஸ் அந்த ஃபேன்ஸ் பண்ண ஒரு செலிப்ரேஷன் வந்து சிஎஸ்கேவோட ஃபேன்ஸ்க்கு வந்து பயங்கரமா ட்ரிகர் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து விராட் கோலி ஒவ்வொரு விக்கெட் போகும்போதும் அவர் செலிப்ரேட் பண்ற விதமா இருக்கட்டும், அண்ட் ஃபேன்ஸை வந்து சைலன்ஸா இருங்க அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், அண்ட் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் கோ ஹோம்னு கத்துறதாக இருக்கட்டும் அப்படின்னு நிறைய விஷயம் வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸை ட்ரிகர் பண்ணிருக்கு. அதனால இவங்க வந்து அவரை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் தோனி வந்து அந்த மேட்ச் அப்போ வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணாம போயிடுவாரு ஆப்போனன்ட் டீமுக்கு, அதையும் வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பட் ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா தோனி வந்து அங்க லைன்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. பட் ஆனா ஆர்சிபி டீம் வந்து பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதனால அவர் ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போயிருப்பாரு. அண்ட் இந்த சைடு பார்த்தோம்னா விராட் கோலி நேத்து இன்னைக்குன்னு இல்லை, எப்பவுமே பயங்கரமான ஒரு அக்ரெசிவ் பிளேயர் தான். அவர் ஆர்சிபி ஆடும்போதும் சரி, இந்தியா ஆடும்போதும் சரி, அவரோட 200% வந்து அவர் ஃபீல்டில் கண்டிப்பா கொடுப்பாரு. அப்படி இருக்கும்போது அவர் வந்து அக்ரெசிவ்ல 1-2 விஷயம் வந்து பண்ணதான் செய்வாரு. மேபி 2-3 விஷயத்தை வந்து மேபி தவிர்த்திருக்கலாம். ஆனா அவரோட அக்ரெஷனை வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு நம்ம எந்த இடத்துலயுமே சொல்லிட முடியாது. இது ரெண்டுமே ஒரு இஷ்யூவே கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு இவங்க பண்ற இந்த பிரச்சனை வந்து ரொம்ப வந்து சில்லியா இருக்கு அப்படின்னு நம்ம தான் சொல்லணும். அண்ட் இதுக்கப்புறம் வந்து இது ஃபீல்டுக்குள்ள நடந்த ஒரு பிரச்சனை தான். ஃபீல்டுக்கு வெளியே நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச் முடிஞ்சு வெளியே போகும்போது சிஎஸ்கே ஃபேன்ஸ் வெளியே போகும்போது அவங்கள வந்து பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்த ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து அவங்கள வந்து ரொம்ப அபியூஸ் பண்ணதா சொல்றாங்க. அண்ட் நிறைய கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் வந்து எங்களுக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு இவங்களோட செலிப்ரேஷன் அப்படின்னு நிறைய ட்வீட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. எதுக்கு இவங்க இவ்வளோ செலிப்ரேட் பண்ணாங்க அப்படிங்கிற கொஸ்டின் நமக்கே வருது. ஏன்னா லைக் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து என்னன்னா ஆர்சிபி வந்து ஒரு 6 மேட்ச் கண்டினியூஸா வந்து இந்த ஐபிஎல் ஜெயிச்சிருக்காங்க, அப்படி ஜெயிச்சுதான் இவங்க குவாலிஃபை ஆயிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா 2014ல கேகேஆர் 9 மேட்ச் ஜெயிச்சு அந்த வருஷம் அந்த கப்பையுமே வந்து ஜெயிப்பாங்க. ஸோ ஆர்சிபி வந்து இந்த வருஷம் பண்ணது வந்து ஒரு பெரிய ஒரு ரெக்கார்ட் தான், லைக் ஒரு செம்மையான வின்னிங் ஸ்டிக் தான். ஆனா இது யாருமே வந்து ஐபிஎல் பண்ணதே இல்லை அப்படின்லாம் நம்ம சொல்லிட முடியாது. எல்லாரும் பண்றதா இந்த வருஷம் ஆர்சிபி பண்ணாங்க. பட் ஆனா இதுக்கு வந்து இவங்க இவ்வளோ பெரிய ஒரு செலிப்ரேஷன் கொடுக்கணுமா, ஒரு குவாலிஃபை ஆனதுக்கு இவ்வளோ தூரம் செலிப்ரேட் பண்ணணுமா அப்படின்னு தான் தோணுச்சு. ஆன் த ஃபீல்டு ஓகே, ஆனா ஆஃப் த ஃபீல்டு வந்து இவங்க பண்ணதுலாம் ரொம்ப ஜாஸ்தியா தான் நமக்கே ஃபீல் ஆச்சு. அண்ட் இந்த பிரச்சனை அதோட முடியல, 4 நாள் கழிச்சு ஆர்சிபி vs ஆர்ஆர் மேட்ச் வந்து அகமதாபாத்ல நடந்துச்சு. அப்போ ஆர்சிபி அந்த மேட்ச் தோத்துருவாங்க. ஆனா அந்த இடத்துல வந்து ஸ்டேடியம்ல 10 ஆர்சிபி ஃபேன்ஸ் இருந்தா 2 சிஎஸ்கே ஃபேன்ஸ் கண்டிப்பா இருந்தாங்க. நிறைய இடத்துல வந்து நம்மளால எல்லோ ஜெர்சியை பார்க்க முடியுது. அப்படி வந்து ஆர்சிபி மேட்ச் தோத்ததுக்கு அப்புறம் அந்த ஃபேன்ஸ் வெளியே போகும்போது சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து ஈசாலா கப் வந்து அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. அது வந்து எரிரத்தியில எண்ணெயை ஊத்துற மாதிரி ஃபீல் பண்ணுச்சு. அண்ட் அப்போ வந்து இவங்க தோனியை வந்து பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சோசியல் மீடியால, இவங்க வந்து கோலி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சோசியல் மீடியால. இப்படி இவங்க 2 பேரும் வந்து இந்த லெஜெண்ட்ஸ் திட்டது வந்து சுத்தமா தேவையில்லாத ஒரு விஷயமா தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா அட் த எண்ட் வந்து நம்ம ஒரு வேர்ல்டு கப் வந்துச்சுன்னா எல்லாருமே ஒரே ஜெர்சியை போட்டுட்டு இந்தியாவுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ண போறோம். ஸோ இந்த சிஎஸ்கே ஆர்சிபி அப்படிங்கிறதுலாம் ஒரு 3 மாசத்துக்கு தான். இந்த அக்லியான ஃபேன் ஃபார்லாம் தயவு செஞ்சு எல்லாரும் தடுத்துருங்க. அண்ட் லைக் இந்த
மேட்சுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. அதாவது கொலம்போல இருக்கிற 4 ஸ்ரீலங்கன் நேஷனல்ஸ் வந்து 21ஆம் தேதி வந்து சென்னை வந்துட்டு சென்னையிலேருந்து அகமதாபாத் போயிருக்காங்க. அவங்களுக்கு வந்து கோலியை அந்த ஸ்டேடியம்ல அசாசினேட் பண்ற பிளானோட வந்திருக்கிறதா சொல்லி அவங்கள வந்து வந்திருக்காங்க. பட் ஆனால் வந்து லக்கிலி ஏர்போர்ட்ல வந்து அவங்க 4 பேரையுமே வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சனையுமே நடக்கல. இவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவில் தான் வந்து ஐபிஎல் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க. சிஎஸ்கே 5 டைம் சாம்பியன்ஸ் அண்ட் ஆர்சிபி கண்டிப்பா ஒரு நாள் ட்ரோஃபி ஜெயிப்பாங்க. அப்படி அவங்க ட்ரோஃபி ஜெயிக்கும் போது சிஎஸ்கே ஃபேன்ஸும் சேர்ந்து தான் அவங்களுக்காக செலிப்ரேட் பண்ணுவாங்க. அண்ட் இதே மாதிரி வேற ஏதாவது வீடியோ பத்தி நான் பேசணும் நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இப்போ நான் ஸ்போர்ட்ஸ் டாபிக் பத்தி பேசியிருக்கேன். இப்படி பேசுறது வந்து ரெலவெண்டா தான் இருக்கு. இதே மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் வீடியோ பேசுங்க அப்படின்னு வந்து உங்களுக்கு தோணுச்சுன்னா அதையும் தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் கம்யூனிட்டிலுமே நான் போஸ்ட் பண்றேன், அங்கேயும் வந்து தயவு செஞ்சு ஓட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.